பகவத்கீதை மற்றும் யோக வசிஷ்டம் ஆகிய இரண்டும் இந்திய தத்துவ மரபில் மிக முக்கியமான ஞான நூல்கள். இவை இரண்டுமே மனிதனின் குழப்பத்தை போக்கி ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான வழிகாட்டியாக திகழ்கின்றன. இவற்றின் முக்கிய ஒப்பீடு மற்றும் சிறப்பம்சங்கள். உபதேசித்தவர் மற்றும் கேட்பவர். பகவத்கீதை மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனின் குழப்பத்தை தீர்க்க ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்தது. யோக வசிஷ்டம் இளவயதில் உலக வாழ்வியல் மீது பற்றற்று வருந்திய ஸ்ரீராமருக்கு முனிவர் வசிஷ்டர் உபதேசித்தது. இது ஞான வாசிஷ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. மையக் கருத்து. பகவத்கீதை பக்தி யோகம், கர்ம யோகம் மற்றும் ஞான யோகம் ஆகியவற்றை விளக்குகிறது. கடமையைச் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. யோக வசிஷ்டம் அத்வைத வேதாந்தத்தை அடிப்படையாகக் கொண்டது. இந்த உலகம் ஒரு மனத்தோற்றம், மாயை என்பதையும் மன அமைதியையும் ஆத்ம விசாரத்தையும் கதைகள் மூலம் ஆழமாக விளக்குகிறது. யோக வசிஷ்டத்தில் வசிஷ்ட முனிவர் எதிர்காலத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கப் போகும் உபதேசத்தை கீதை முன்கூட்டியே ராமருக்கு விவரிக்கிறார். இது யோக வசிஷ்டத்தின் நிர்வாண பிரகரணம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கீதை யோகத்தை சமநிலை மற்றும் செயலில் திறன் என்று கூறுகிறது. யோக வசிஷ்டம் யோகத்தை மனதை அமைதிப்படுத்தும் வழி என்று வரையறுக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், பகவத்கீதை ஒரு மனிதனை செயல்பட தூண்டும் வழிகாட்டி என்றால், யோக வசிஷ்டம் மனதின் ஆழமான தத்துவங்களை விளக்கி முழுமையான தெளிவை தரும் நூல் ஆகும். Stay happy. Stay blessed. Stay abundant.